கோவையிலிருந்து இம்ரான் என்கிற ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். சந்தேகம் என்ன என்று சொன்னால், பிளேக் நோய் தாவூன் என்ற ஒரு நோய் மதீனாவுக்கு வராதுங்கிறீங்க. தாவூன் ஒரு ஊரில் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஊருக்கு போகாதீங்க அப்படிங்கிற ஹதீஸை சொல்லும் பொழுது, அப்போ பிளேக்கை மட்டும் நீங்கள் குறிப்பிடாமல் எந்த விதமான தொற்று நோய் வந்தாலும் நீங்கள் அந்த ஊருக்கு போகாதீங்க, அந்த ஊர்லேருந்து வெளியேறாதீங்க என்று தானே இவ்வளோ காலமாக சொல்லி வர்றீங்க. அப்போ அந்த மதீனாவுக்கு வர்ற பிரச்சனைக்கு மட்டும் தாவூன்கிற வார்த்தைக்கு பிளேக்கு தான், வேறு நோயை குறிக்காது என்று ஏன் சொல்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த அவர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஹதீஸ் இருக்கிறது. எந்த ஹதீஸ் இருக்கிறது? ஒரு ஊரில் தாவூன் இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டீர்களேயானால், அதாவது பிளேக் நோய் இருப்பதை கேள்விப்பட்டீர்களேயானால் அந்த ஊருக்கு நீங்கள் போகாதீங்க, அப்படியான ஊருக்கு கேள்விப்பட்டு நீங்கள் வெளியேறவும் செய்யாதீங்க என்று ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை நாம் பிளேக் நோய்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான தொற்று நோய்கள் வரும் பொழுதெல்லாம் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து நாம் பேசியிருக்கிறோம், கருத்து சொல்லியிருக்கிறோம். இப்போ கூட கொரோனா பிரச்சனை வரும் பொழுது கூட அந்த அந்த ஊரில் விட்டு வெளியேறாதீங்க, வேறு ஊருக்காரங்க அங்கே போகாதீங்க என்பதற்கு இந்த ஹதீஸை நம்ம ஆதாரமாக காட்டியிருக்கிறோம். அப்போ மதீனாவுக்கு பேசும்போது மட்டும் தாவூன் என்றால் அது பிளேக் நோயை மட்டும்தான் குறிக்குங்கிறீங்க. மற்ற விஷயங்களை சொல்லும் பொழுதெல்லாம் அதே தாவூன்கிறது தான் ஹதீஸில் வந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு வேறு அர்த்தம் ஏன் கொடுக்குறீங்க? அப்போ தாவூனுக்கு உள்ள ஒரு ஹதீஸை எப்படி நீங்கள் கொரோனாவுக்கு பயன்படுத்தலாம், தாவூனுக்கு வர்ற ஹதீஸை இப்படி காலராவுக்கு பயன்படுத்தலாம், இன்னும் பிற தொற்று நோய்க்கு பயன்படுத்தலாம் என்பது தான் இந்த கேள்வியுடைய சாராம்சம். கேள்வி சரியான கேள்வி தான். தாவூன்னு சொல்லி இங்கேயும் இருக்கிறது அங்கேயும் இருக்கிறது என்று சொன்னால் இங்கே இருக்கிற அர்த்தத்தை அங்கேயும் கொடுக்கணும். தாவூன் என்றால் பிளேக் நோய் தான், பிளேக் நோய் வராது என்று தான் மதீனாவுக்கு உத்தரவாதம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த ஹதீஸில் தாவூன் பிளேக் நோய் இருக்கிற ஊருக்கு நீங்கள் போகாதீங்க, அந்த ஊரில் நீங்கள் இருந்தால் வெளியேறாதீங்க என்ற ஹதீஸிலையும் தாவூன் தான் வருகிறது. அது பிளேக் நோய் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வேறு வேறு ஹதீஸுகளில் இதே விஷயத்தை சொல்லும் பொழுது தாவூன் இல்லாமல் வபா கொள்ளை நோய், எந்த ஊரில் கொள்ளை நோய் இருக்கிறதாக நீங்கள் கேள்விப்படுகிறீர்களோ அந்த ஊருக்கு நீங்கள் போகாதீங்க என்றும் ஹதீஸ் இருக்கிறது. தாவூன் என்றும் ஹதீஸ் இருக்கிறது. அது தாவூன்கிற ஒரு நோய்க்கு மட்டும் உள்ளதாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் முடியாது என்று சொன்னால், தாவூன் என்பதற்கு சொன்ன மாதிரியே வேறு வேறு கொள்ளை நோய் வரும்ல, காலரா, அந்த எலிக்காய்ச்சல், அந்த மாதிரி பல விஷயங்கள், இன்ஃப்ளூயன்ஸா, இப்படியான கொத்து கொத்தாக மடிய கொரோனா உள்பட இந்த மாதிரி நோய்கள் வரும் என்று சொன்னால் அந்த நோயையும் குறிக்கக்கூடிய வகையில் தாவூன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் வபான்னா கொள்ளை நோய், எல்லா விதமான கொள்ளை நோய் எடுத்துக்கொள்ளக்கூடியது. அந்த மாதிரி எந்த ஒரு வபா அந்த கொள்ளை நோய் இருந்தாலும் அந்த ஊருக்கு நீங்கள் போகாதீங்க, அந்த ஊரை விட்டு வெளியேறாதீங்க என்றும் ஹதீஸ் இருக்கிறது. அதெல்லாம் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது இதற்கும் அது அடங்கும் என்கிற வகையில் நம்ம விளக்கம் கொடுத்துருக்குறோம். இப்போ குறிப்பாக சொல்வதாக இருந்தால், புகாரியில் நிறைய இடங்களில் வருது. உதாரணத்துக்காகத்தான் புகாரியில் 5729 ஹதீஸில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஷாம் சிரியாவுக்கு போவாங்க இல்லையா, போகும்போது அந்த ஊரில் வபா இருக்கிறது. அகபருஹு அன்னல் வபா கது வகாபி அர்லி ஷாம் தேசத்தில் வபா தாவுண்டு வரல, வபா கொள்ளையினை விட்டது என்று தான் அவற்றை எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ தான் மஷூரா பண்ணுறாரு. மஷூரா பண்ணும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வபா இருக்கும்போது போகாதீங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை, தைரியமாக போங்கங்கிறாங்க சில பேர். அப்போ தான் அந்த ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க, இல்லை இது பற்றி எனக்கு ஒரு செய்தி தெரியும், ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் ஒன்று எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், இதா சமயத்தும் பிகின்னா அந்த கொள்ளை நோய், தாவூன் அல்ல, தாவூனுக்கு தனி ஹதீஸ் இருக்கிறது. கொள்ளை நோய் இருப்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீர்களே, ஆனால் பியாரதின் ஒரு பூமியில் இருப்பதை கேள்விப்பட்டால் பொலா தகுதமும் அலைகி, அந்த ஊரை நோக்கி நீங்கள் போகாதீங்க, நீங்கள் இருக்கிற ஊருக்கு கொள்ளை நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் அங்கேருந்து வெளியேறாதீங்க என்று சொல்லும் பொழுது இந்த ஹதீஸில் தாவூன்கிற வார்த்தை இல்லாமல் அனைத்து வகையான கொள்ளை நோயையும் உள்ளடக்கக்கூடிய வபா என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி புகாரில் 5730 ஹதீஸிலையும் இப்படித்தான் வந்திருக்கிறது. 6973 ஹதீஸிலையும் இப்படி வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு கேட்டால், ஒரு ஊரில் வபா இருப்பதை கேள்விப்பட்டால் போகாதீங்க. அப்போ ஹதீஸ் ரெண்டு வகையான வார்த்தையில் வருது. தாவூன் இருப்பதை கேள்விப்பட்டால் போகாதீர்கள் என்பது தாவூனை மட்டும் குறிக்கும். வபா இருப்பதை கேள்விப்பட்டால் போகாதீர்கள் என்பது, வபா என்பது
விரிந்த சொல். தாவூன் என்பது பிளேக்குங்கிற ஒரு வகையை உள்ளடக்கிறது. வபா என்று சொன்னால் அது தாவூனாக இருந்தாலும் வேறு 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 கொள்ளை நோய்களாக இருந்தாலும் அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை. அதனால் மதீனாவுக்கு வபா வராதுன்னு ரசூல்லா சொல்லலை. மதீனாவுக்கு ரசூல்லா பயன்படுத்தின வார்த்தை வந்து தாவூன் மட்டும்தான். நீங்கள் ஊருக்கு போகாதீங்க, ஊரை விட்டு வெளியேறாதீங்க என்கிற ஹதீஸில் பயன்படுத்தினது சில நேரங்களில் தாவூன் என்று சொல்லியிருக்கிறார்கள், சில நேரங்களில் வபா என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்னா எல்லா வகையானது பொருந்தும். இந்த தாவூன்கிற ஹதீஸு பொருந்தாவிட்டாலும் வபாங்கிற வார்த்தையை அது பழக்கத்தில் அது மனப்பாடமாகி விட்டதுனால அதை எல்லாரும் சொல்லுகிறார்கள். சொன்னாலும் வபாவுண்டு ஒரு கொள்ளை நோய்க்கும் இதான் சட்டம் என்று வேறு வேறு ஹதீஸில் இருக்கிற காரணத்தினால இது வந்து நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம். கொரோனாவுக்கு அந்த வபாங்கிற ஹதீஸை பயன்படுத்தலாம். ஒரு ஊரில் வபா இருப்பதை கேள்விப்பட்டால் போகாதீங்க, அங்கேருந்து வெளியேறாதீங்க. அதே மாதிரி காலரா இருந்தால் போகாதீங்க, அங்கேருந்து வெளியேறாதீங்க. எதெல்லாம் தொற்று நோய்களாக இருக்கிறதோ எல்லா தொற்று நோய்களையும் உள்ளடக்கக்கூடிய தொற்று நோய் அல்ல, கொள்ளை நோய் அதிகமான மக்களை அழிக்கக்கூடிய நோய்களாக இருக்கிறதோ அந்த மாதிரி நோய் உள்ள ஊருக்கு போகாதீங்க, வெளியேறாதீங்க என்ற கருத்தில் ஹதீஸ் இருக்குது. அதனால் அந்த மதீனாவுக்கு சொன்னது தாவூன் வராதுங்கிறது மட்டும்தான், வபா வராது என்று சொல்லப்படலை. இது அது விளக்கமாக சொல்லிக்கிறோம். இந்த ஹதீஸ்களெல்லாம் பார்த்தால் எந்த குழப்பமும் கிடையாது. அதாவது இப்போ உள்ள கொரோனா போன்றதுக்கு இந்த ஹதீஸை பயன்படுத்துகிறோம்ல, அதற்கு ஆதாரம் தனியாக இருக்கிறது. இது ஒரு விளக்கமாக சொல்லிக்கிறோம்.